அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் எல்லாரும் இந்த கற்கள் அப்படிம்பாங்க இல்லையா, என்ன நான் கல் போடலாம் மோதிரத்தில் பதிச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம். இந்த மாதிரி எல்லாரும் கல் பதிச்சு நிறையா மோதிரம் போட்டிருக்காங்களே, இவர்களுக்கு இதனால் ஏதாவது லாபம் இருக்கிறதா, அப்படி இதை போட்டு யாராவது என்ன சொன்னால் பெரிய வெற்றிகள் பெற்றிருக்கிறார்களா என்பதை ஒரு ஆராய்ச்சி தன்மை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் கற்கள் போடலாமா வேண்டாமா, கற்கள் போடுவதனால் நன்மையா தீமையா, இதில் எத்தனையோ விதமாக என்ன சொல்லலாம்னா நிறையா காஸ்ட்லியான ஒரு ஐட்டங்கள் எல்லாம் கற்களுடைய விலைகள் எல்லாம் கேட்டாலே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு விலை சொல்லப்படுகிறதே. இதன் மூலமாக என்னுடைய 27 ஆண்டுகால ஆய்வின் அடிப்படையில் நான் தெரிந்து கொண்டது என்ன, நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது ஒருத்தருக்கு. இப்போ நம்மளும் கல் போட்டிருக்கோம் இல்லைன்னா சொல்லுவோம். இந்த கற்கள் போட்டதுனால் என்ன யோகம், என்ன நடந்தது, என்ன நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். நான் சொல்ல போகிற விஷயம் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், உண்மையாகவே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். என்ன காரணம்னா, கல் போடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. கல் என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? தாது என்று சொன்னால் மண்ணுக்குள்ளே இருந்தால் தங்கம் எடுத்தோம், வெள்ளி எடுத்தோம், கல் எடுத்தோம். எல்லா நல்லது கெட்டதும் மண்ணுக்குள்ளே இருக்கிற தாது பொருள் மூலமாகத்தான் நம்ம எடுத்தோம். அப்போ இதுக்கு பவர் உண்டான்னா பவர் உண்டு, பவரெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. ஆனால் அதை எப்போ, எந்த காலத்தில், எந்த நட்சத்திரத்தில், என்ன ஓரைகளில் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. காலத்தில் மாலையெல்லாம் இருக்குதெல்லாம் வேலை செய்யுமா? செய்யும். ஆனால் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? என் கையில் கல் இருக்குது, எல்லோரும் கல் போட்டிருக்காங்க, நவரத்தின மோதிரம் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இது இயங்குதா இயங்கலையா அப்படின்னா, இது போட்டிருப்பது ஒரு பார்வை, இது போட்டிருப்பது ஒரு பார்வையாக. நிறையா மோதிரம் போட்டிருக்காரு, நல்லா பணக்காரரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நிறையா மோதிரத்தை பார்த்தோன்னே ஆமாம் சார் உங்களுக்கு என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையில் நம்மளை ஒரு பெரிய ஆளாக காட்டுமே தவிர, இந்த கற்களை வேலை செய்ய வைக்கிற விதம் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் இப்போ தான் நினைப்பீங்க, என்ன சார் குண்டை தூக்கி போடுறீங்க, கல் நாங்களாம் போட்டிருக்கோம், நீங்களும் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கல்லுக்குண்டான ஒரு பவர், கல் என்பது ஒரு ஈர்க்கக்கூடிய சக்தி. இந்த கல் என்பது ஈர்க்கக்கூடிய சக்தி. எதை ஈர்க்கக்கூடிய சக்தி அது தெரியணும். எதை சார் ஈர்க்கணும், எதை ஈர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கல் போட்டு. கல் உங்களுடைய ராசிகள் போடுங்க, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகம் என்ன சொன்னால் மைனஸாக இருக்கிறதோ அந்த கல் போடுங்க, எது வேணாலும் போட்டுக்கிடுங்க. அதை பற்றி யாரும் வருத்தம்லாம் பட மாட்டோம். ஏன்னா கல் போட்டவன் என்ன செய்யணும், கல் போட்டவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கல்லை வேலை செய்வதற்கு நித்தமணி மந்திரம் சொல்லணும். யாருக்கு நிகருக்கு தெரியாது. என்னையா சார் கல் போட்டால் உடனே வேலை செய்யணும், கல் போட்டால் 1000 பேர் இங்கே வர சொல்லுங்கள், எப்படியா வேலை செய்யுது அப்படின்னா சார் போட்டிருக்கேன் பரவாயில்ல அப்படிமா, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது. கல் போட்டிருந்தால் அவன் டெய்லி என்ன சொல்கிறான்னா 1008 முறை மந்திரம் சொல்லணும். உனக்கு என்ன மந்திரம் வேணுமோ, உனக்கு என்ன தேவையோ
அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இது கிரகிக்கும். இந்த கல்லுக்கு என்ன பவர் அப்படின்னா கிரகிக்கக்கூடிய பவர் உண்டு. அப்போ கிரகிக்கக்கூடிய பவர் என்ன சொன்னால் நம்ம ஏற்ற ஏற்ற என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கல் வேலை செய்யும். அப்போ தான் வேலை செய்யும், வேலை செய்யாது. அப்போ கல்லை இயக்குவதற்கு இந்த கற்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸ், இந்த ஸ்டோன்ஸை இயக்கக்கூடிய சக்தி மந்திரங்களுக்கு உண்டு. அப்போ இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த பவளம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பவளத்திற்கு என்ன பவர்னா கருத்து வேறுபாடுகள் என்ன சொன்னால் செவ்வாயோடைய ஆதிபத்தியமுடைய கோபதாபங்கள் பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்போ அந்த வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த பவளம் போடுவதற்கு பெண்கள் யார் வேணாலும் பவளம் போடலாம். இப்போ நம்ம பவளம் போட்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, காரணம் இல்லாமலாம் கிடையாது. அப்போ இது எதற்காக போடப்பட்டோமோ அதற்கான மந்திரத்தை நாம் டெய்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன சொல்கிறேன்னா அது கேட்கும், சோறு கேட்கும். மந்திரம் என்று சொல்லக்கூடிய சோறை நீ போட்டால் நான் உனக்கு என்ன சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஈர்ப்பு சக்தியாக செயல்படுவேன். மந்திரம் என்று சொல்லக்கூடிய சோறை எனக்கு நீ போடவில்லை என்று சொன்னால் உனக்கு என்னால் பலன் தர முடியாது என்பதை நீங்கள் இன்னையிலேருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். அப்போ நீங்கள் எதற்காக கல் போட்டீங்களோ அந்த கல்லோடைய நோக்கம் என்னமோ அதுக்குண்டான மந்திரம் வேணும், மந்திரம் வேணும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் இது ஒரு காட்சி பொருள், இது ஒரு காட்சி பொருள் தான். காட்சி பொருள்லாம் என்ன சொன்னாலும் ஜொலிக்கும், பார்க்குறதுக்கு என்ன சொன்னால் மற்றவங்களுக்கு என்ன சொன்னால் இந்த கல் நிறையா போட்டிருக்காங்க ஒரு வசதியான ஆளுகள் போல் அப்படின்னு சொல்லி பிறர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் மேலே என்ன சொன்னாங்க ஒரு பெரிய இது நோக்கத்தை பெரிய ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டப்பட்டையாக பெரிய நீளமாக போட்டிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க பட்டப்பட்டையாக போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னால் பெரிய வசதியானவங்க தான் பட்டப்பட்டையாக பெரிய முதல்ல மதிக்கிறவங்களும் போட்டிருக்காங்க. அப்போ அவர்களுக்கும் இன்றைக்கும் தெரியாது இந்த 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 கல்லை செஞ்சு கொடுக்காங்க இல்லையா, மாற்றி கொடுக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் இது இயக்கக்கூடிய சக்தி தெரியாது. இன்னையிலேருந்து சொல்லிட்டு எந்த கல் போட்டாலும் அது என்ன காரணத்திற்கு போட்டாயோ அதற்குண்டான மந்திரத்தை சொல்லு, இல்லைன்னா அது வேலை செய்யும். இப்போ என்ன சொன்னான்னா ஒரு டைமண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். டைமண்ட்னா அந்த வெள்ளைக்கல், இந்த வெள்ளைக்கல் இருக்குது, இதில் இருக்குது. இந்த வெள்ளைக்கல் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னா சுக்கிரனுடைய மந்திரம் சொல்லணும். அதாவது டைமண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சுக்கிரனுடைய மந்திரம் சொல்லணும். பவளம்னா செவ்வாயோடைய மந்திரம் சொன்னால்தான் அந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் ஜாதகத்தில் இருக்குது அது வேலை செய்யும். அது இல்லாமல் எந்த கல் போட்டாலும் வேலை செய்யாது. அது என்ன சொன்னாங்கன்னா ஜவுளி கடையில் இருக்கிற பொம்மை, ஜவுளி கடையில் பொம்மை அழகாக இருக்கும், சேலை கீழே கட்டி சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாழ்க்கைக்கு அது நல்லா இருக்குமா? வாழ்க்கைக்கு அது என்ன வேணும்? பொம்மையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? இதுதான் கல்லின் ரகசியம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எவன் ஒருவன் கல் போட்டானோ அந்த கல்லின் மூலமாக கிரகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சது அவன் 108 முறைனாலும் மந்திரம் சொல்லணும். கூடுனது 1008 முறை சொல்லணும். அது இவ்வளோ அகலமான மந்திரமெல்லாம் இது கேட்க போகிறது கிடையாது. ஒரு வரி மந்திரம். அந்த ஒரு வரி மந்திரங்களை என்ன சொன்னான்னா நாம் உங்களுக்கு என்ன சொன்னான்னா உங்களுடைய குருவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குருவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ என்ன சொன்னான்னா உங்களுடைய குருவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் எஸ் அப்போ உங்கள் குருவின் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார். நான் இன்றைக்கி இதோடைய ரகசியத்தை சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். அப்போ அந்த கற்களுக்கு உண்டான பவர்ஸ் என்ன சொன்னான்னா அது காட்சி பொருளாக வைத்திருக்காதீர்கள்.
எந்த கல் போட்டிருக்கிறீர்களோ அந்த கல்லுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கிறது. எல்லாமே என்ன சொல்லணும், நவகிரகங்களுக்கு உண்டான கல் தானே. சூரியனுடைய கல், சந்திரனுடைய கல், செவ்வாயுடைய கல், புதனுடைய கல், குருவுடைய கல், சுக்கிரனுடைய கல், சனியுடைய கல், ராகு கேதுகளுடைய கல். அப்போ என்ன சொன்னான்னா, இப்போ எல்லாருமே நவகிரக மோதிரம் போட்டிருக்கீங்கன்னு வைங்க. இந்த நவகிரக மோதிரம் போட்டிருந்தால் என்ன சொன்னா, நவகிரகத்துக்குண்டான மந்திரத்தை 108 தடவை சொன்னால் தான் அந்த இது வந்து ஆனாகும். எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொன்னா, ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தேன்னா ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை வந்து அழுத்தம் கொடுக்கும்போது தானே அது வந்து அந்த அந்த இதில் இருக்கிற மேலே இருக்கிற லைட் எரிய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து சார்ஜ் போடுறீங்க இல்லையா, அப்போ எதுவுமே காட்சி பொருளாக வைத்திருக்கக்கூடாது. அப்போ கல் என்பது மந்திர சக்தியால் இயங்கக்கூடியது. கல் என்பது மந்திர சக்தியால் இயங்கக்கூடியது. அப்போ நீங்கள் எதற்காக அந்த கல் போட்டீங்களோ அந்த கல்லுக்குண்டான மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு 108 தடவைனாலும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் பேட். அதிகமாக 1008 அப்படி தான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கல் போடுவதின் ரகசியம் இது தான். இந்த எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா, நீங்கள் பரிச்சித்து வேணாலும் போகிறோம். அப்போ இத்தனையும் வேலை செய்யுதா அப்படின்னா இத்தனையும் வேலை செய்யும். ஏன்னா நம்ம மந்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா, காரில் போகும்போதே மந்திரம் சொல்லலாம், காரில் போகும்போதே மந்திரம் சொல்லலாம், காரில் போகும்போதே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு தியான முறைன்னு இருக்குது, அதையும் பண்ணலாம். அத்தனையும் வேலை செய்தா, வேலை செய்து செய்யாமலாம் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு மனிதன் பரிமளிக்க முடியாது. ஒரு மனிதன் தவறானவனாக வருகிறான். இன்றைக்கி ஒருத்தன் வர்றான், அவன் தவறான வந்து ஒரு பொய்யான கருத்துக்காக ஒரு பொருளை வாங்க வர்றான். அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய மனம் வந்து என்ன சொல்லணும்னா எப்பயுமே எல்லாரையும் நம்பித்தான். அவன் பொய் சொல்லி கொண்டு நம்மகிட்ட ஒரு பொருளை வாங்க வர்றான் அப்படின்னு வரும்போது அவன் வாயாலே அதை வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிடும். பேரை சொல்ல விரும்பலை, வெளியூர்லேருந்து வர்றவன் அவனுக்கு வந்து என்ன சொல்லணும், அவனுக்கு தேவையானது ஒரு பொருள், அதை 4 பொருளாக கேட்குறான். அப்போ 4 பொருள் தேவைப்படாத எதுக்கு இவன் இதை வாங்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறான், நம்மகிட்ட ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல மறுவிலைக்கு விற்பதற்காக வர்றான். நம்ம அந்த மாதிரி ஆன்மீகம் பண்ணணும். உனக்கு ஒரு நல்லது கிடைக்கணுமா, வாங்கி சாமி விடு. என்கிட்ட வாங்கி வந்து என்கிட்ட எழுதி வாங்கின மந்திரத்தை நீ இன்னொருத்தட்ட விற்பதற்கு வந்து என்ன சொல்கிறேன், நான் அந்த மாதிரி எனக்கு வந்து பழக்கமெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட என்ன சார், நான் 2வது வேலை பார்க்குறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஊடால புரோக்கரும் யாரையும் வச்சுக்கிட்டது கிடையாது. ஏன்னா நம்மளை மாட்டி விட்டுருவாங்க, நம்மளுடைய பேர் அசிங்கமாக போயிடும். டைரெக்டாக மூவ் பண்ணட்டும், என்ன ஆயிரப்போகுது, அவன் உண்மையான ஃபேக்டை சொல்லட்டும், நம்ம அவனுக்கு வாழ்வதற்கு வழி சொல்லுவோம். அதை விடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்வதற்கு வழி சொல்லக்கூடிய மனிதனை நம்ம வந்து என்ன சொல்ற ஆன்மீகத்தை கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு வேகம் இருக்குமே தவிர விவேகம் இல்லாத ஆளெல்லாம் கிடையாது. என்கிட்ட என்ன எதையுமே வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ராப்பர்னஸ்ஸாக இருக்கணும், ப்ராப்பர்னஸ்ஸாக வரணும், ப்ராப்பர்னஸ்ஸாக வந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும், நீங்களும் வெற்றி பெறணும். நானும் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த வெற்றியை பார்த்து வந்து சந்தோஷப்படும். எனக்கு இதுதான் ஆசை. ஆக பொருளாதாரம் இல்லாத ஒரு செயலை யாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் பொருளாதாரம் இல்லாமல் செய்து கொடுக்க. ஒருத்தர் வந்து சித்தர் வழிவந்தவத்தில் யார் தான் சித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். யார் வந்து என்ன சொன்னான்னா வந்து நமக்கு 18 சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கல. முன்னோர்கள் வந்து எனக்கு தாத்தா என்னுடைய அம்மா வந்து எனக்கு இது அப்பான்னு சொன்னாங்க, நான் நம்பி வாழ்ந்தேன். அதே மாதிரி இன்றும் சித்தர்கள் இருக்கிறார்கள். அதாவது வந்து அப்படி சித்தர்களை வந்து எப்படி காண முடியும் அப்படின்னா, ஜாதகத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து அதை போய் தேடினால் வந்து உனக்கு கிடைக்கும். அது இன்னைக்கு நம்ம வந்து கடவுளையே நம்ம கண்ணில் பார்க்கவே இல்லை. உணர்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மூலமாக நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஐயா அப்படின்னு சாமி கும்பிட்றோம், அது நடந்து விடுகிறது. அப்போ என்ன சொல்கிறோம், ஆமாம் நான் இந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சேன், எனக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டுதல் வச்சேன், எனக்கு நடந்துச்சு, அங்கே தெய்வ சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ யாருமே வந்து என்ன நானும் உங்கள் முன்னாடி தெய்வத்தை பிடித்து கொண்டாந்து காட்ட முடியாது.
கேள்வி கேட்ட நபர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இந்த காலத்தில் சித்தர்கள் இருக்கிறார்களா, அந்த காலத்தில் 18 சித்தர் இருந்தார்களே அவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நம்ம முன்னோர்கள் சொன்னதைத்தான் நம்ம நம்பணும். அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சித்தர் வந்து சித்தர் ஆகிய மனிதராக இருக்கலாம். அவர் நீங்கள் கும்பிட போகிற இடத்துல வந்து ஒரு கல்லாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் சக்தியை கொடுத்து இப்படி போன்னு சொல்லலாம். அப்படித்தான் ஆன்மீகம் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தவிர யாருக்கும் யாரையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன சொன்னேன் நிரூபிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன சொன்னேன்னா வந்து முடியாது. அப்படி நிரூபிச்சுட்டா நீங்கள் வந்து ஆன்மீகத்தை நம்பணும்னா அந்த ஆன்மீகத்துக்கு உங்களை யாருமே கூப்பிடவும் கிடையாது. இப்போ என்ன யாருக்கும் ஆன்மீகத்துக்கு கூப்பிட்டீங்களா? நான் ஒரு வாரம் லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை நிறுத்தினேன். யாராவது என்ன ஏன் நிறுத்தினேன்னு கேட்டிங்களா? இன்றைக்கி நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து என்ன சந்தோஷமாக இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு தேவை வரும்போது எதுக்கடா கழுதை பிடிச்சிட்டு பேசிட்டு பேசாமல் போதும்டா அப்படின்னு நினச்சாலும் யாரும் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மனசுக்கு ஒரு இதம் வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை செஞ்சுட்டே இருப்போம். 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விடுத்து என்ன சொல்கிறான்னா, இது இருக்கிறார்களா அது இருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் ஞானத்திற்கு வரவில்லை. எல்லாமே இருக்கிறது பிரபஞ்சத்தில் வந்து என்ன சொன்னால், நீங்கள் மூச்சை காட்டுங்க, மூச்சோடைய கலர் என்னன்னு காட்ட முடியுமா? நம்ம ஒரு மூச்சை இழுக்கிறோம், மேலேருந்து அது கிடைக்குது. ஆனால் அதற்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம நன்றியே சொன்னது கிடையாது. அதனால் எல்லா மனிதருக்கும் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் போகிற பாதை நன்றாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம். இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கலாம், நாளைக்கு அதே இறைவன் என்ன சொல்கிறான்னா, இவனை நேற்று வந்து என்ன சொல்கிறான்னா எதிர்பார்த்தான், இவனுக்கு கிடைக்கல, நாளைக்கு இவனுக்கு சேர்த்து கொடுப்பதற்கு 2 ஆள் அனுப்புவான். எந்த இறைவனுமே என்ன சொன்னானா, தாய் வந்து என்ன தாய் தான். அந்த தாய் வந்து என்ன சொன்னானே, பட்டியாக கிடக்கிறேன், இன்னைக்கு பட்டியாக கிடந்துட்டானே, உனக்கு கூட 2 தோசை சுட்டு போடணுங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி தெய்வம் இருக்கிறது, சித்தர்கள் இருக்கிறார்கள், ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், எல்லோருமே இருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்பிக்கை வைத்தால் அவர்களுக்கு நமக்கு உதவி செய்வார். நாம் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொன்னால் உதவி செய்ய மாட்டோம். அதனால் கற்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு இன்றைக்கி நீங்கி இருக்கும். எல்லாரும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கல்லெல்லாம் நீங்கள் போட்டுக்கிடுங்க. போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஆனால் அந்த கற்களை கொடுக்கக்கூடிய நபரும் ஒரு அற்புதமான நபராக இருக்கணும். யாராதானம் என்ன சொல்கிறான்னா வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூடியூப்பில் பேசுகிறத வச்சு நிறைய எழுதி வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னு நிறையா வந்து என்ன சொன்னால் அவங்களுடைய பாதரவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுப்பா. சரிப்பா நீ இவ்வளோ தெரிஞ்சு பேசுகிறியப்பா, என்னப்பா அப்படின்னா, எனக்கு இது நடக்கலை அப்படிங்க. நீ நடக்கலை அப்படிங்கிறதுக்காக எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிற அப்படிங்கும்போது இப்படி தான் மக்கள் இருக்காங்க. அதனால் கற்கள் என்பது மந்திர சக்தியால் இயங்கக்கூடிய இது. அதனால் எந்த காரணத்துக்காக நீங்கள் கற்கள் போடுகிறீர்களோ அந்த கற்களை யார் மூலமாக வாங்குகிறீர்களோ அந்த கற்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கொடுக்கக்கூடியவர் நபர் ஒரு ஆன்மீகவாதியா என்பதை பார்த்து அதை வாங்கி போடும்போது இதற்குண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் என்று கேளுங்கள். கேட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி கற்கள் போடலாம். அது காட்சி பொருளுக்கு அல்ல. ஆனால் மந்திரங்கள் சொன்னால் அந்த கற்கள் வேலை செய்யும் என்பது சாஸ்திர உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகும் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம். என்ன